இது என்ன மூணு கிடையாது, 3ஆம் நம்பர் ஸ்பானர். சீட்டு மனசுல டயர் எடுத்து அதை 12க்கு 13. நான் சொல்றதை கேள்றா. உனக்கு மாச சம்பளம் சொன்னா 4 சம்பளம் சொல்லிருக்கான். இந்த கம்பி இடிக்குது அதை காட்டு. டெய்லர் அடியே ஆமாண்ணே, தச்சது நான் தான். நான் அப்படி தூங்க நல்லா பட்டுருக்குங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நல்ல சீட்டா காமிடே, ஓட்ட சீட்லாம் காமிச்சிட்டு இருக்காத. தொழிலுக்கு மரியாதை இருக்கு, யாரும் சமாதானம் பண்ணக்கூடாது. அண்ணே இங்க வந்து போன்ல பேசக்கூடாது, ரோட்ல நேரம் நில்லுங்கண்ணே. அப்ப நான் ஸ்டாண்ட போட்டு காசு கம்மி பண்றதுக்கா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க வேலை நாங்க பாத்துக்கிறோம். அதர கண்ணு கையே கத்தி வரல பீச்ரா. நான் காலைல வாங்க, போய் நாளைக்கு வாங்க. இல்லைண்ணே இது ஃபுல்லா கலட்டுங்க. இந்த கம்பிலாம் கலட்டணும், முன்னாடி கலட்டு வீலாம் கலட்டுறேன். இவர் இந்த கம்பியில முட்டும் போது லைசன்ஸ் இருக்கா முதல்ல உங்கள்கிட்ட? கம்பி ஆனா என்ன சீட்டு போட்டீங்க? 1,00,000 சீட்டானே தீபாவளி சீட்டா? அண்ணே இருங்கண்ணே, தீபாவளி சீட்டா என்ன சீட்னே? தீபாவளி சீட்டா என்ன சீட்னே? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிறடா சாமி. பொங்கல் சீட்டா? இலவசமா வச்சுக்கோங்க. ஏனே தெரிஞ்சு போச்சுல, காண்ட எடுக்காமலே வண்டி எடுக்கிறாரு. தூக்குற கூட இல்ல அவருக்கு. சும்மா டிமிக்கி மாதிரி. சரி வாங்க, ஓசியா போட்டு அவங்க தானே போட்டு அனுப்ப சொன்னாங்க. ஆனா உண்மை அங்க ஒண்ணும் இல்ல, ஷோரூம் சொல்லிதான் உங்களுக்கு சீட்டை மாத்த சொன்னாங்கண்ணே. ஏன் இல்ல? சரி வாங்க இறங்க, ஸ்டாண்ட போடுங்க. 300 ரூபா போயிட்டு போய் சின்ன பையன் அவனுக்கு 200, எனக்கு 300ண்ணே. 500 தான் சொல்லுமா? சொல்லுவா நான் ரோட்ல போல பார்த்து கஷ்டப்பட்டு காலைல நீ ஆக வரலண்ணே. ஷோரூம்ல சொன்னேன் 600 ஆயிடுச்சுல. சொல்லி ஷோரூம் எடுத்து திருப்பி வர சொல்லுங்க, ஃப்ரீயா மாட்டி வர சொல்லி. ஆனா இந்த வந்தாப்புல மாட்டாம போயிட்டாப்புல ஷோரூம்ல ஒரு மாட்டி கொடுத்துருங்க, திருப்பி வர மாட்டாங்க. அங்கே வந்துட்டு இருக்காங்க ஷோரூமுக்கு. ஆனா வந்துடும் ஒரு மாட்ட சொல்லி விட்டுருங்க. நான் கூட எல்லாம் மாறி இருக்கு, மாட்டி கொடுத்துருங்க. சரிண்ணா நீங்க ஆடுது சீட் அவர் மட்டும் டயர் எழுத மாட்டேன். நான் பண்ணிடுறேன். இது என்ன மூணு கிடையாது, 3ஆம் நம்பர் ஸ்பானர். 12க்கு 13. ஆனா இருங்க, எனக்கு இவ்வளவு கூப்பிடுறீங்க. சீட்டை மாறி எல்லாத்தையும் மாத்திடுவோங்க. நல்ல டயரா இருக்குண்ணே. அவனை சொல்லி நிறுத்துங்களா? இந்த கம்பி இடிக்குது, இதை கழட்டி விட்டுரு. நான் சொல்றதை கேள்றா. உனக்கு மாச சம்பளம் சொன்னா 4 சம்பளம் சொல்லிருக்கான். இந்த கம்பி இடிக்குது அதை கழட்டு. நாய் குடிக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. இருங்கண்ணே, சீட்டை கழட்டுங்களா? ஆமாண்ணே, மேல 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 நல்லா அதான் டிங் டிங் நடி சத்தம் கேட்கும். அடிக்கிறதா சீட்டு மாத்தணும், நான் அடிக்கிற சம்பந்தம் இல்லை. எந்திரிவே நீ எந்திரி, ஒரு நிமிஷம் எந்திரி. அந்த பக்கம் வா. என்னைய பார்த்து மாட்டேன், அவரை பார்க்காத, உட்கார மாட்டாத.
மாட்டி விடுறது. நம்ம மெக்கானிக்கும் பழகிக்கணும்டா. செல்ஃப் இருக்குல்லண்ணே, அப்பதே கிக்கரு எடுத்துரு. டேய் ஆயில கழட்டி விட்டு வருடா. கிக்கர் தானா? என்ன ரேட்ல சீட்டு கேட்டவருக்கு? 450 ரூபா இருக்கு, 350 ரூபா இருக்கு, 400 ரூபாய் இருக்கு. 1500 சொல்லி குறைச்சு 450 350 ரூபாய் எப்படி குறைய? டக்குனு ஏதாவது குறைச்சு பார்த்து விடு. அண்ணே சீட்டு சைஸ் என்னண்ணே? 4x5 சீட்டு பெரிய சீட்டா இருக்குடா. 4x5 சீட்டு பெரிய சீட்டா இருக்குடா. பெரிய சீட்டா இருக்கா? ஆளு இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி கொடுப்பாங்களா கம்பெனில? அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நான் உங்க சீட் மட்டும் சொன்னேன். இப்படி பலவலன்னு பேசாதீங்கண்ணே. வண்டி வர சேஞ்ச் பண்ணுவோம். சைலன்ஸ் கழட்டுறியா? அப்பதான்டா நீ செல்ல பிள்ளை. டேய் வாடா போடானே பேசாதீங்க. பப்பு குட்டி செல்ல குட்டி சொல்லுவாங்க. ஆடுச்சா? ஆடுடா. இதெல்லாம் லூசா இருக்குதா? நீங்க போயிட்டு இஞ்சி டீ சாப்பிடுங்க, லெமன் டீ சாப்பிடுவீங்களா? எங்களுக்கு வாங்கிட்டு வாங்க. போய் எப்படி அந்த கடையில் வாங்கிட்டோம். பூஸ்ட் சாப்பிடுவியா? அவர் சாப்பிட மாட்டாரா? நமக்கு வாங்கிட்டு வரட்டுங்களா? அவர் வாங்கிட்டு வர சொல்லிடுறியா? அவர் போட்டு நம்ம வேலை இருக்குல்ல, நம்ம வெட்டி போயிடலாம். நீங்க திரும்பி வரும்போது தரமான சீட்டு மட்டும் இங்க இருக்கும். இன்சியல் என்ன லட்சுமிக்கு? இதெல்லாம் கேட்டா அக்கல் பண்றீங்களா? அக்கல் பண்றீங்க. சரி மாறி மாறி நீ பேசிக்கிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பச்சை பையன் அவ்வளவு அழகா தரமா பேசுறேன். அப்பெல்லாம் பேச விடாங்க. வருங்க வாயில வரலட்சும் கிடைக்கிறது இல்ல. வருங்க ஏன்னா இப்படி போய்கிட்டு நான் சீட்டே மாட்டல. நான் நாளைக்கு வந்து மாட்டிக்கிறேன். இண்டிகேட்டர் ஆன் பண்ணி விட்டுருக்கீங்க. ரிப்பேர் இருக்கேன். இந்த கரெக்டா என்னடா மெக்கானிக் இருந்தே அதுக்கு முன்னாடி இப்பவே கண்ண கட்டுது. ஆனா இன்ஜினியர் மாத்திரம் நானு கரெக்டா தண்ணி விடுற மாதிரி. ஆனா இருங்க நாங்க எல்லாம் செக் பண்ண மீட்டர் தண்ணி இல்லையா? எனக்கு ரொம்ப தவிக்குதுடா. அவருக்கு இல்லடா, எனக்குடா. நம்ம தண்ணிடா. மட்டுதுடா வாட வருதுடா. அங்க தள்ளி விட்டுருவா. ஒரு என்னன்னு பார்த்து சாய் வாங்கி நாளை கழிச்சு வர சொல்லு. மாறி டெய்லர் அடியே. ஆமாண்ணே தச்சது நான் தான். அப்படி தூங்க பட்டிருக்குங்க. நம்ம ஆடியன்ஸ் எத்தனை பேர் பாத்தீங்களா? சீட்டு மாத்திரம் கை காத்து போறாங்க. எனக்கு தெரியும். புரியுதா? வாங்க வந்த மாதிரி தெரியல. இப்படியே வந்து ஒரு 4 பேர் கூட்டம் போட்டோம்னா என்ன இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி அப்படி ஐஸ் அழுது ஓசியில வாங்கிட்டு போயிருது சீட்டை. தரமான நடிப்பா இருக்கேனே. அதெல்லாம் பாவம் நார்மல் மனுஷன் இந்தியா. மாறி மாறி அதை எடுத்து வந்து கொடுத்து அனுப்பிச்சுடு. நம்ம வியாபாரம் தேவையில்ல. வியாபாரம் கடையை கூட்டு நம்ம லண்டன்ல போட்டுக்குவோம். தேவையில்ல நான் லண்டன்ல போட்டுக்குவோம். நம்ம கடை